ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு இறாலை நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. முதல்ல பேன் நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை கொஞ்சம் போட்டுப்போம். அப்புறம் கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் அது எண்ணெயில் வெந்திருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து தொக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நல்லா இதை நம்ம கிளறி விட்டுட்டு நல்லா குழைய விடணும். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் நல்லா நம்ம கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம திரும்ப மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் நல்லா வேகணும். ஸோ நம்ம திரும்பவும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. திரும்ப மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பச்சை மிளகா இதுவரை சேர்க்கலை. ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போவே கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. அப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துப்போம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மல்லித்தூள் போட்டுப்போம். ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை 2 இல்லை 2.5 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீரக பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடைசியாக கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதை நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஏன்னா இந்த மசாலா ஸ்மெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் மசாலா ஸ்மெல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இறாலை வந்து போட்டுக்கலாம். தண்ணியே இல்லாமல் நீங்கள் போடுங்க. ஏன்னா இறால்லையே நல்லா தண்ணி ஊறி வரும்.
அதனால் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நீங்கள் இறாலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா அதில் தண்ணி ஊறி வரும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை, இறால்லே நல்லா தண்ணி ஊறி வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து அதை 1 கப் அளவுக்கு தண்ணி வர மாதிரி, தேங்காய் பால் வர மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெலாம். ஸோ நம்ம இந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். கரெக்டாக ஒரு 5 to 8 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு அதை வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே நம்ம ப்ரானை வேக விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும், கல் மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு 7 to 10 மினிட்ஸ் கரெக்டாக வேக விடுங்க. நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி இதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வற்ற விடலாம். ஸோ நான் திரும்பவும் மூடி வைக்க போகிறேன் கிளறி விட்டுட்டு. நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நல்லாவே வத்திருச்சு. இப்போ நம்ம சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றோன்னா இன்னும் நல்லா நம்ம வற்ற விடலாம். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வேக விடாதீங்க. அதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கீரை சேர்த்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். சூப்பராகவே இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றாமல் கூட செய்யலாம். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கிரேவியாக உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகே, இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் தொக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பை பாய்.